உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கிராமத்துல சொல்றோம்ல, அவனுக்கு நான் பொண்ணு கொடுக்கவே மாட்டேன், அதை விட என் பொண்ணை நான் கொன்னு போட்டுருவேன் அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட ஆணவ கொலை. இப்ப நம்ம அதை ஆணவ கொலைன்றோம். அப்ப எங்க இனத்தை சேர்ந்த பெண்ணை நாங்க அடுத்த இனத்துக்கு கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்தேன், அது பாரு, அது ஆண்களுக்குன்னு தனி வழிபாடு உண்டு. ஊர்கள்ல நடக்கும். அமாவாசைக்கு அடுத்த நாள் கடா வெட்டி அல்லது 1000 கடான் வெட்டுவாங்க. சில பகுதியில எருமை வெட்டுவாங்க. ஆண்கள் மட்டும் கலந்துக்குருவாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே குழி தோண்டி மிச்சத்தெல்லாம். மதுரை வீரன் மதுரையிலையும் இருக்கும், திருச்சி தஞ்சாவூர்லயும் இருக்கும். அங்க இருந்து தான் அவன் டெபுடேஷன்ல தான் இங்க மதுரைக்கு வந்திருப்பான் கள்ளர்களை பிடிக்கிறதுக்கு. காலப்போக்கில் அவங்க குலதெய்வமாவே மாறிடும். இவங்கெல்லாம் மலேசியாவுக்கு தோட்ட தொழிலாளர்களாக போகும்போது பலன் வேணும் அப்படின்னா சாமிகிட்ட போவோம். இல்லை ரொம்ப பயமா இருக்கு, என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னா சாமி கிட்ட போவோம். இந்த 2 தவிர மற்றபடி சாமிகிட்ட போக மாட்டோம். மற்ற நேரம்லாம் நம்ம ஒரு பொழுதுபோக்கா. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னன்னா, இந்த நாட்டார் குலதெய்வங்க வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த வழிபாடு என்ன, அந்த வழிபாடு எப்படி தோன்றியது மேடம், அந்த வரலாறு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நாட்டார் வழிபாடு என்பது முன்னோர் வழிபாடு, இறந்தவர்களின் வழிபாடு. அது துர்மரணம் அடைந்தவர்களாக இருக்கலாம், நாட்டுக்காக, இனத்துக்காக, ஊருக்காக அப்படி இறந்து போனவங்க இருப்பாங்க. இல்லை ஆடு மாடுகளை காப்பாற்றுவதற்கு புலியோட சண்டை போட்டு அந்த மாதிரி புலிக்குத்தி கற்கள்லாம் இருக்கும்ல. அப்புறம் கணவனுக்காக உயிர் விட்டு சதிக்கல், அந்த மாதிரி இப்படி இறந்து போன முன்னோர்கள். அல்லது வேற சாதிக்காரங்க பெண் கேட்டு பெண் கொடுக்க மறுத்து இந்த பெண்ணை கொன்றிருப்பாங்க, அல்லது அதுவே தற்கொலை பண்ணி செத்துருக்கும். இந்த மாதிரி தீயில விழுந்து செத்துருக்கும், தீப்பாஞ்சாம் பண்ணுவாங்க. உடன்கட்டை ஏறுதல்ன்றது கல்யாணம் ஆனவங்க. கல்யாணம் ஆகாத இளம் பெண்களை வேறு சாதிக்கார மன்னர்கள், வேறு இனத்தை சேர்ந்த மன்னர்கள் பெண் கேட்டு வரும்போது பெண் கொடுக்க மறுத்து அதுக்கு பதிலாக அந்த பெண்ணை கொன்றுவாங்க. உயிரோட இருந்தா தானே கட்டி கொடுன்னு கேட்பான் அப்படின்னு. இப்படியெல்லாம் இருக்கிறவங்க இறந்து போனவர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள். அப்புறம் சில இடங்கள்ல வயசான பாட்டிமாரை அம்மாச்சி அம்மன் அப்படின்னு வச்சு கும்பிடுவாங்க. ஆச்சி, பெரியாச்சி, அம்மாச்சி அப்படியெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. பெரியாச்சி அம்மன்றது வேற ஒரு தெய்வம் இருக்குது, அது கதை வேற. இப்படி பொதுவாக அது ரொம்ப ரேர். வயசானவங்களை கும்பிட்றது ரொம்ப ரேர். பொதுவாக கன்னிப்பெண் வழிபாடு, இளைஞர் வழிபாடு, இதுதான் முக்கியமா. அந்த கன்னிப்பெண் வழிபாடுன்னு சொன்னீங்கல்ல மேம், இது அந்த பூவாடைக்காரி அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஸோ அவங்களும் பூவாடைக்காரி அப்படின்னு சொல்றவங்களும் இதில் தான் வருவாங்களா? ஆமா, பாவாடை அம்மன், சீலக்காரி அம்மன், இதெல்லாம் இவங்கெல்லாம் எப்போ அதிகமாக வழிபட தொடங்கினாங்கன்னா, நமக்கு இப்போ பழைய சங்க இலக்கியம் அதுலெல்லாம் இப்படி கன்னிப்பெண் தெய்வ வழிபாடு இருந்ததாக, அது இறந்தோர் வழிபாடு இருந்ததாக சான்றுகள் கிடையாது. இறந்தோர் வழிபாடு எப்போ ஆரம்பிக்குதுன்னா நாயக்கர் காலத்துல தான் ஆரம்பிக்குது. அதாவது பிற நாட்டு மன்னர்கள் ஆட்சி ஆரம்பித்த பிறகு, இப்போ வெள்ளைக்காரர்கள் ஆட்சியோ அல்லது இஸ்லாமியர் ஆட்சி, அதுக்கடுத்து நாயக்கர் ஆட்சி தமிழ்நாட்டில் வரும்போது தான் அவங்க இங்கே இருக்கிற பெண்களை எங்களை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. கொடுக்க முடியாதுன்னும் போது ஒரு கதை உண்டு. இந்த கீழே குதிருக்குள்ளே போய் நெல் அளந்து கொடுமா அப்படின்வாங்க. அந்த பொண்ணு உள்ளே போய் நெல் அளக்கும் போது மேலே மூடிடுவாங்க. மூடிட்டு அந்த மன்னன் அவன் அந்த பிரிட்டிஷ் தளபதி பெண் கேட்டிருப்பான், எங்கள் வீட்டில் பொண்ணே இல்லையே பார்த்துக்கோ அப்படின்ட்டுருவாங்க. பார்த்துட்டு பொண்ணை காணோன்ட்டு போயிடும். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து எடுப்பாங்க. எடுத்து அந்த பெண் இறந்து தானே கிடக்கும், அடக்கம் பண்ணிட்டு, ஐயோ வாழாமல் செத்த பொண்ணாச்சே, அதனுடைய சாபம் நமக்கு வரக்கூடாது, பெண் சாபம் பிடிச்சிரும்ல, அதனால அதை தெய்வமாக வச்சு கும்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல வெங்கலராஜன் கதையில் என்ன ஆகும், இன்னொரு மன்னன் பெண் கேட்டு வருவான். அந்த பெண் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், என் தலையை வெட்டி வெளியே போட்டுருங்கப்பா கோட்டை தலைவாசலுக்கு வெளியே, அவன் அதை பார்த்துட்டு போயிடட்டும்வான். அந்த மாதிரி தலையை வெட்டி போட்டுருவாங்க. அந்த தலை மண்டை விழுந்த இடம் தான் இப்போ மண்டக்காட்டு அம்மன் கோயில், மண்டக்காட்டு பகவதி கோயில். அப்படி தானே இறந்து போகும். சிலர் என்ன பண்ணுவாங்க, தீப்பாஞ்சி இறந்துருவாங்க, தீ வளர்த்து அதுக்குள்ளே விழுந்து இறந்துருவாங்க. அவங்கெல்லாம் தீப்பாஞ்சி அம்மன்ற பேரில் வழிபடுவாங்க. பச்சனாச்சி அம்மன், இப்படி பல பெயர்கள். இந்த கொலை தெய்வங்கள் பெரும்பாலும் நாயக்கர் காலம், பிரிட்டிஷ் தளபதிகள் அல்லது இஸ்லாமிய தளபதிகள், அந்த மாதிரி அவங்க பெண் கேட்கும் போது நடந்த இறந்து போனவர்கள்.
இதுதான் கன்னி தெய்வ வழிபாட்டுக்குள்ள வர்றது. இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்காவாசி பெண்களை தான் வந்து வலுக்கட்டாயமா கொன்று அவங்கள வந்து சாமியா வச்சு வந்து கும்பிட்டுருக்காங்க. பெண்களுக்கான அநீதி வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்குன்னு வச்சுக்கலாமா அந்த காலத்துல? ஆமா, ஏன்னா அது எந்த வகையில் அநீதினா, நம்முடைய இந்த இனக்கலப்பு ஏற்படக்கூடாது என்பதுல வந்து சாமானியர்கள் ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க. இப்ப மன்னன் வந்து ஒரு கங்க தேசத்து மன்னன் வர்றான்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்படி வந்தான்னா, அல்லது ஒரு பிரிட்டிஷ்காரன், அல்லது ஒரு இஸ்லாமிய தளபதி, அல்லது நாயக்கர் மன்னர், யாரோ ஒருத்தவங்க, அந்த நம்ம தமிழ் கிடையாது, நம்ம ஊர்க்காரங்க கிடையாது, வேற்று இனத்தை சேர்ந்தவர்கள், ஓகே, அவங்க மன்னராக இருந்தாலும் சரி பெண் கொடுக்க முடியாது. அப்போ அதுல வந்து உறுதியா இருந்து இந்த அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு செத்து போகலாம். இப்போ நம்ம கிராமத்துல சொல்றோம்ல, ஆமா, அவனுக்கு நான் பொண்ணு கொடுக்கவே மாட்டேன், அதை விட என் பொண்ணை நான் கொன்னு போட்டுருவேன் அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட ஆணவ கொலை. ஆமா, இப்போ நம்ம அதை ஆணவ கொலைன்றோம். அப்ப வந்து அது வந்து எங்க இனத்தை சேர்ந்த பெண்ணை வந்து நாங்க அடுத்த இனத்துக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்க இனம் என்பது எங்களுடைய குணாதிசயங்களோடு கூடிய இனமாகவே தொடர்ந்து வரணும். அப்ப எங்க பிள்ளைய வந்து இன்னொரு இனத்தை சேர்ந்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பெண் பெற்று தருகின்ற பிள்ளைகள் வந்து கலப்பினத்து பிள்ளையா போயிடும். அப்ப அது எங்க இனத்திலையும் சேராது, அவங்க இனத்திலையும் சேராது. அவங்களும் என்ன சொல்லுவாங்க, இது இந்த ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்தேன், அது பாரு அது பிள்ளைகள்லாம் இப்படி இருக்குது, என் நேரமும் சோறுன்னு அலையுது, நம்ம கோதுமை ரொட்டி சாப்பிட்டா சாப்பிட மாட்டேனுது அப்படிம்பாங்க. இதனாலதான் என்ன பண்றாங்க, இப்ப இந்த ஒரிசா வந்து பழைய கலிங்க நாடாக இருக்கும்போது அங்க இருக்கிறவன் ஒரு பெண் கட்டியிருப்பான். அந்த பெண் பீலிவளைன்னு சொல்லி ஒரு இனக்குழுவை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அவன் என்ன செய்திருவான், சோழ நாட்டோட சேர்ந்தது தான் அந்த கலிங்க நாடு. அவன் என்ன செய்வான்னா தனியா தீவுல கொண்டு போய் வச்சிருவான். ஒரு இது மாதிரி தனியா வச்சிருவான், இங்க சோழ நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வராம. அந்த பெண் வந்து கலிங்க நாட்டு பெண். அவங்க அந்த மொழி, அவங்க தான் சிங்களர்களா வந்திருப்பாங்க. கலிங்க மொழியும் சிங்கள மொழியும் பார்த்தீங்கன்னா ஒரே உருவ அமைதியோட பௌத்தர்களாக இருப்பதற்கு காரணம், மொழியும் கலிங்கத்தோடு சமமா இருக்கும், இணையாக இருக்கும். மதமும் அந்த கலிங்க தேசத்துல இருந்த அந்த பௌத்த மதம். அந்த பெண் வந்து தன்னுடைய மதத்தையே பின்பற்ற தொடங்குவார். ஆனா தமிழ் மன்னன் அந்த பெண் வந்து ஒரு பௌத்த இளம்பெண், கலிங்க நாட்டை சேர்ந்த பெண். அவங்கள வந்து சரி இது நம்ம ஊருக்குள்ள கொண்டு வந்தா இது சரிப்படாது அப்படின்னு தனியா வைக்க போய் அது ஒரு தனி நாடாக வரும். அங்க வந்து குடிமக்கள் எல்லாரும் தமிழர்கள். இந்த ராணியோட வந்தவங்க எல்லாரும் அரச பிரதானிகள் எல்லாரும் வந்து கலிங்கர்கள், பௌத்தர்கள். அப்ப அந்த ராயல் ஃபேமிலின்றது பௌத்தத்தை ஃபாலோ பண்ணும், குடிமக்கள் எல்லாரும் தமிழர்களாக இருந்து தமிழ் மதத்தை பின்பற்றுவாங்க. அந்த கிளாஷ் வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இப்போ வரைக்குமே இருக்கு. இதுல இதே மாதிரி ஒரு ஸ்டோரி நான் ஒரு இடத்துல படிச்சிருந்தேன், கொரிய மொழியும் கிட்டத்தட்ட தமிழ் மொழியும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் படிச்சேன். உண்மைதான். எப்படின்னா அதை வந்து அயோத்தியாவில இருந்து போனதாக சொல்லி ஒரு வரலாற்று திரிபு செய்து அங்க உள்ள வடக்க டெல்லியில இருக்கிறவங்க அந்த ஜப்பானிய தூதர் மூலமாக அவங்கள வர சொல்லி அங்க உள்ள ஒரு கோயிலை காட்டி இதுதான் இங்கதான் உங்க பொண்ணு இருந்தா, இங்க இருந்து தான் அங்க போனா அப்படின்லாம் ஒரு இதெல்லாம் பண்ணாங்க, நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாங்க. 2 அரசுகளும் சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி. ஆனா அது முழுக்க போய் எப்படின்னா அவங்க காட்டின கோயில்லையும் ரெட்டை மீன் தான் வரைஞ்சிருக்கும். அது ஒரு பாண்டியன் வந்து அங்க போயிருக்கிற போது இருந்த ஒரு அரண்மனையோ அல்லது அவன் அங்க பிடிச்ச அந்த நாடு பிடித்தல்னு இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். இங்கேயும் வந்து பாண்டியனுக்கு வந்து எப்பயும் ரெட்டை மீன் தான், ஒரு மீன் கிடையாது, 2 மீன். அந்த பெண் வந்து ஆயி அல்லது செம்பவளம்னு பேரு. இப்ப ஆயினா தாயின்ற வார்த்தை தான் ஆயி அப்படின்வாங்க. தவ்வை அவ்வை ஆகிற மாதிரி அவ்வா அவ்வை பாட்டி அப்படியெல்லாம் சொல்றோம்ல, அவ்வான்னு கூப்பிடுறோம்ல, அது வந்து கொஞ்சம் மூத்தவங்க. தவ்வை அப்படின்னா மூத்த அக்காள்னு அர்த்தம், ஒரு மூத்தவள், இளம்பெண் மூத்தவள். அதைத்தான் நம்ம இப்ப ஜேஷ்டா தேவி, ஜேஷ்டானாலும் மூத்தன்னு அர்த்தம், சமஸ்கிருத சொல், அவ்வளவுதான். மூதேவின்றதான், மூதேவி சாமி நிறைய கோயில்ல ஓரமாவே எடுத்து வச்சிருக்காங்க. அது வந்து உண்மைக்குமே அவதான் முதல்ல மகாலட்சுமி. அதுக்கு பிறகுதான் இந்த நாராயண பெருமானுடைய பெண்ணை வந்து மகாலட்சுமின்னு சொன்னது, பெண் தெய்வத்தை. கொரியாவில இருந்து வந்த அந்த பெண் வந்து மதுரை திருப்போணத்தை சேர்ந்த பெண் அப்படின்றது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பெண் பேர் வந்து செம்பவளம் அப்படின்னு சொல்றாங்க. ஆயி அப்படின்னா ஒரு மூத்தவள், பெரியவள், பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண், மரியாதைக்குரிய பெண் அப்படின்னு தாயின்னு கூப்பிடுறாங்கல்ல, வாதாயி அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி.
இங்க பாண்டிய நாட்டுல இருந்து தான் பெண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க, வடநாட்டுல இருந்து பெண் கட்டி கொடுக்கல. அதுதான் வித்தியாசம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. வடநாட்டுல இருந்து பெண் கட்டி கொடுக்கல, கொரியாவுக்கு எந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணி அனுப்பல. பாண்டிய நாட்டுல இருந்து தான் ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணி அங்க அனுப்பியிருக்காங்க. அவ அங்க போன பிறகு அவளுடைய பிள்ளைகள்லாம் இப்ப எப்படி நான் இது இந்த இலங்கை சொன்னனோ அதே மாதிரி ஒரு தனி வம்சத்தை உருவாக்குறான். அங்க உள்ள மன்னர்லாம் இருக்காங்க, ஆனா இவ வந்து தனியா ஒரு வம்சத்தை உருவாக்குறா. அவளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் கற்பிக்கிறா. அப்ப இன்னொன்னு, ராணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஒத்தாளா அனுப்ப மாட்டாங்க, கூட ஒரு 10,000 பேர் அப்படி அனுப்புவாங்க. அப்ப இங்க இருந்து அங்க போனவங்க எல்லாம் அங்க உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணி அப்படியெல்லாம் வந்து பெண்களை அனுப்ப மாட்டாங்க, ஆண்கள் தான் பெரும்பாலும் போவாங்க. பெண்கள் வந்து சேடி பெண்களா போவாங்க, இந்த பொண்ணுக்கு தோழி அப்படியெல்லாம். அப்போ அங்கேயே கல்யாணம் பண்ணி அப்படியே அவங்க செட்டில் ஆனவங்க. அந்த டைனாஸ்டி வந்து இந்த செம்பவளத்தினுடைய வழிவந்தவர்களாகவே இருக்காங்க. அவங்களுடைய மொழி எடுத்து பார்த்தா இப்போ நாராயணன் கண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தவர், மலேசியாவில் அவர் ஒரு விஞ்ஞானி, கொரியாவில் இருந்து வேலை பார்த்தாரு. அவர் வந்து நிறைய கட்டுரைகள் ஆராய்ச்சியெல்லாம் செய்திருக்காரு. அவர் ஒரு பிராமின் தான். ஏன்னா இப்போ வந்து நான் பிராமின் ஒரு ஆராய்ச்சி செய்தாங்க, வெள்ளைக்காரங்க ஒரு ஆராய்ச்சி செய்தாங்கன்னா அதெல்லாம் பொய்யின்றாங்க. அதனால நான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, கொரிய மொழிக்கும் இந்திய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த செம்பவளத்தினுடைய பூர்வீகம் வந்து தமிழ்நாடு, பாண்டிய நாடு, அதுலேயும் திருப்போணத்தை சேர்ந்ததுன்னு சொன்னது அவர் தான், நாராயணன் கண்ணன் தான். ஒரிசா பாலுசார் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்காரு, ஆராய்ச்சிகள் செய்து. கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே அம்மா, அப்பா, அண்ணே, நில்லு, போ, உட்காரு, இது எல்லாமே தமிழாவே இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ சீனா, கொரியா, ஜப்பான் இந்த மூணுக்கும் ஒரே ஒரு தொடர்பு உண்டு. அரசியல் ரீதியாகவும் இந்த ரெண்டு நாட்டையும் சீன பேரரசர்கள் ஆட்சி செய்திருப்பாங்க. ஜப்பான் மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தமிழ் மாதிரி தான் இருக்கும். வார்த்தைகள் தமிழாக இருக்காது, ஆனா இலக்கண அமைப்பு தமிழாகவே இருக்கும். ஒரு சில பாரம்பரியமும் நம்மள மாதிரியே ஃபாலோ பண்ற மாதிரி. அதுக்கு காரணம் இங்க இருந்து போன அந்த போதி தர்மர், அவர் வந்து அங்க போய் தான் அந்த சீனாவுக்கு போய் மதத்தை பரப்பி கொண்டு வரும்போது ஜப்பான்லயும் அந்த பௌத்த மதம் பரவுது. பரவும்போது பூ, புகை, உருவம், அந்த பாவை செய்தல்ன்ற அந்த மாதிரி உருவம் செய்தல், மேலே வந்து எண்ணெய் துணியை சுற்றிக்கிட்டு தீ வச்சுக்கிட்டு சாகிறது, செல்ஃப் இமோலேஷன், தன் உயிரை தியாகம் செய்தல், அப்புறம் வந்து இந்த தீ வளர்த்து கடவுளை வழிபடுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே என்னென்ன இருக்குதோ. அப்புறம் இங்கே வந்து இருந்த தெய்வங்கள், இப்போ பௌத்த சமயம் வந்து வடக்க இருந்து வந்தனால இந்திரன், பிரம்மன், சரஸ்வதி. சரஸ்வதினா கலைகளின் தேவதை அல்ல, காவல் தேவதை. அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு 12 தெய்வங்கள் இங்க இருந்து அங்க போயிருக்கும். அங்க உள்ள பேர் வச்சிருப்பாங்க, அங்க ஒரு கதை எழுதியிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே அந்த 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல இங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சோ அதே ஸ்டேட்டஸ்ல அங்க இருக்கும். இப்ப நம்ம நாட்டார் தெய்வங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப அந்த வழிபாடுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னமும் வழக்கத்துல இருக்காம இருக்கு. எந்தெந்த ஊரெல்லாம் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? அதுதான் சொல்றேன்ல, நாட்டார் தெய்வங்கள் எப்படி இருக்குன்னா வீட்டு தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கும்பிடுறதுன்னு ஒண்ணு உண்டு. அமாவாசைக்கு சாமி கும்பிடுறோம், அதுவும் இதுவும் ஒண்ணுதானே? அமாவாசை அன்னைக்கு நம்ம இறந்தவர்களுக்கு தான் கும்பிடுவோம். அப்புறம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுறதுன்னு வாங்கல, அவ்வை நோன்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஆண்களையே உள்ள விட மாட்டாங்க, அது வந்து தனியா. அதே மாதிரி ஆண்களுக்குன்னு தனி வழிபாடு உண்டு. அது ஊர்களில் நடக்கும். அமாவாசைக்கு அடுத்த நாள் கடா வெட்டி அல்லது 1000 கடான் வெட்டுவாங்க. சில பகுதியில் எருமை வெட்டுவாங்க. அந்த கெடா வெட்டுனாங்கன்னா அங்கே ஆண்கள் மட்டும் கலந்துக்குருவாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே குழி தோண்டி மிச்சத்தெல்லாம் போட்டு புதைச்சிட்டு வந்துடுவாங்க. சாப்பாடை கொண்டு வரக்கூடாது. இது ஆண்களுக்கு மட்டும் நடக்கும் வழிபாடுகள் உண்டு. அப்புறம் வந்து வீட்டு தெய்வத்துக்கு அடுத்து சாதி தெய்வம்னு உண்டு. தன்னுடைய சாதிக்காக உயிர் விட்டவர்கள், அது பெரும்பாலும் பெண்கள். இந்த பெண் கேட்டு வந்ததுல அந்த பெண்ணை வச்சு வழிபடுறது, அது வந்து சாதி தெய்வம். இந்த சாதிக்கு மட்டுமே உரிய தெய்வம் அப்படின்வாங்க. அதுக்கடுத்து வந்து ஊர் தெய்வம்னு ஒன்று இருக்கும். மந்தையம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்தையம்மன் அப்படின்னா அந்த ஊர் மந்தை இருக்கு இல்லையா, அங்க ஒரு பெண் தெய்வம் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு, ஊரு, கதை எல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப அந்த மந்தையம்மன் ஊர்காவலன் அப்படின்னு ஒரு சாமி வச்சிருப்பாங்க. அந்த ஊருக்கான இப்ப ஊர் ஆடு மாடுகளை மேய்க்க கொண்டு போடுறாங்க, ஒரு புலி வருது, அந்த புலியை அடிச்சு அவன் கொன்னுட்டான், அந்நேரம் அவனும் செத்துட்டான் அப்படின்னா அவன் வந்து ஊர்காவலன் ஆயிடுவான். அப்போ அந்த மாதிரி ஊர்காவலன், மந்தையம்மன், எல்லா ஊர்லயும் ஒரு மந்தையம்மன் இருக்கும்.
இப்போ அது வந்து காளியம்மனாவோ மாரியம்மனாவோ கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆயிருச்சு. அது சாமி சிலை செஞ்சு வச்சு கோபுரம் கட்டி அதுக்கு பக்கத்தில் முருகன் பிள்ளையார் வச்சு சில இடங்களில் தட்சிணாமூர்த்தியும் துர்க்கையும் சேர்த்து வச்சு ஒரு வியாழக்கிழமை இங்கே கும்பிட்டுக்கோ, வெள்ளிக்கிழமை அங்கே கும்பிட்டுக்கோ அப்படின்னு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் விரிவாக்குறாங்க. அப்படி இத்தனை வகையான நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. தனி தெய்வம் இருக்கு, வீட்டு தெய்வம் இருக்குது, ஊர் தெய்வம் இருக்குது, கிராம தெய்வம் அந்த கிராமத்துக்குன்னு உரியது இருக்கும். அதைத்தான் நான் மந்தையம்மன்னு சொல்றேன். அப்புறம் வந்து ஊர் தெய்வம்ன்றது சிற்றூர்களுக்குரிய தெய்வம்னு ஒன்று இருக்கும். இந்த ஊருக்கு இந்த தெய்வம் அப்படின்வாங்க. முத்தாலம்மன் அதெல்லாம் அப்படி ஒவ்வொரு ஊருக்குமா இருக்கும். காத்தவராயன்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் பக்கம் இருக்கும், மதுரை பக்கம் இருக்காது. ஆனால் மதுரை வீரன் மதுரையிலையும் இருக்கும், திருச்சி தஞ்சாவூர்லேயும் இருக்கும். ஏன்னா அந்த மன்னன் வந்து அவன் அங்கே தானே முதல்ல வேலை பார்த்துருப்பான். அங்கேருந்து தான் அவன் டெபுடேஷனில் தான் இங்கே மதுரைக்கு வந்திருப்பான் கள்ளர்களை பிடிக்கிறதுக்கு. அதனால அங்கேயும் வச்சு கும்பிடுவாங்க. காலப்போக்கில் அவங்க குலதெய்வமாகவும் மாறிடும். இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த மலேசியாவுக்கு வந்து தோட்ட தொழிலாளர்களாக போகும்போது திருச்சி தஞ்சாவூர் பக்கத்து மக்கள், நாமக்கல்லை சேர்ந்தவர்கள், அங்கே பார்த்தா முருகன், மாரியம்மன், மதுரை வீரன் 3 சாமியும் இருக்கும் மலேசியாவில். அங்கே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ டெவலப் ஆகி முருகன் வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு மாறிடுச்சு, சான்ஸ்கிரிட்டைஸ் ஆயிருச்சு. மாரியம்மன் கோவில் ரொம்ப பெருசாயிருச்சு, மதுரை வீரன் ரொம்ப சிறுசாயிருச்சு, கருப்பசாமி திருண்டா ஒரு வாரத்தில் இருக்கும். அந்த மாதிரி வந்து புராண தெய்வங்கள், புராணத்துல வந்து ஒரு கடவுளை கொண்டு போய் வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு ஹை ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். புராணத்துக்குள்ள இடம்பெறாத மதுரை வீரன் காத்தவராயன்லாம் வந்து ஒரு லோயர் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். அந்த காலத்துல அதை லோ ட்ரெடிஷன் கிரேட் ட்ரெடிஷன் நாங்க. அப்புறம் வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நாட்டார் தெய்வம் அல்லது கிராமத்து தெய்வங்கள், நகரத்து தெய்வங்கள்னு அப்படி வச்சுக்குவோம் அப்படின்னு பின்னாடி அந்த பேரையே மாத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையான தெய்வங்கள் உண்டு. இப்போ மதுரைனா மீனாட்சி, திருச்சினா சமயபுரம், திருப்பதியை வச்சிருவோம். அது எல்லாம் 2-3 மாநிலங்களுக்கு உரிய பெருந்தெய்வம். காசினா இந்தியாவுக்கே உரிய ஒரு பெருந்தெய்வம். எல்லாரும் காசிக்கு போகணும், காசிக்கு போனா கண்டிப்பா ராமேஸ்வரம் போகணும் அப்படின்றது, அது ரெண்டையும் ஒரு கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு டைப்பு. இந்த மீனாட்சி அல்லது வந்து பழனினா முருகன். இப்போ பழனியை சேர்ந்தவங்க வந்து எனக்கு குலசாமி வந்து முனியப்ப சாமி, நான் அது மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல முருகனை கும்பிட்டுட்டு தான் அப்புறம் குலசாமிக்கே போவாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க பழனி இல்லை பிறந்து வளர்ந்தவங்கன்னா அவங்க முருகனை தான் நினைப்பாங்க. திருத்தணி அப்படின்னா முருகனை தான் நினைப்பாங்க. திருச்செந்தூர்னா முருகன் தான், சுப்பையா தான். யார் பேரை கேட்டாலும் சுப்பையா, சுப்பிரமணி இப்படி தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதுதான் முக்கிய தெய்வமா இருக்கும். குலசாமின்றது மாசி கலரி அன்னைக்கு, மாசி அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் போற சாமியா இருக்கும். இல்லை ஒரு கல்யாண பத்திரிகை வைக்க ஒரு நாள் போவாங்க வருஷத்துக்கு. இப்போ திருநெல்வேலி பக்கம்னா கொடை நடக்கும், வருஷத்துக்கு ஒரு நாள் போவாங்க. மற்றபடி எங்க சாமி எதுன்னு கேட்டா அவங்க பழனியில இருந்தா முருகன்னுவாங்க, மதுரையில இருந்தா மீனாட்சின்னுவாங்க. இல்ல எல்லாத்துக்கும் பொது அப்படின்னா திருப்பதியை சொல்லிடுவாங்க. அப்படி இப்படி பல வகையான தெய்வங்கள் உண்டு. நாட்டார் தெய்வத்திலேயே இத்தனை வகையான தெய்வங்கள் உண்டு. மேம், இந்த நாட்டார் தெய்வத்தை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பெண்களாக மட்டுமே தெய்வமா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஆண்களை வந்து தெய்வமா? ஆண்கள் இருக்காங்க. இப்ப கருப்பசாமி, முனியப்பன், முனிசாமி, சடையாண்டி குலதெய்வம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இத்தனை நாளா. அது ஆண் சாமி. குலசாமியில ஆண் சாமி, பெண் சாமியும் உண்டு, ஆண் சாமியும் உண்டு. இப்ப இந்த குலதெய்வத்துல இருக்கக்கூடிய முனியப்ப சாமி, இந்த முனி சாமின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பௌத்த சமண துறவிகள். துறவிகள் அவங்கெல்லாம் ஜடாமுடி, அந்த ஜடாமுனீஸ்வரர் அப்படின்னு இப்ப பேர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் படையில பாத்தீங்க அப்படின்னா அந்த சாராயம் சுருட்டு அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. கருப்பசாமிக்கெல்லாம் வந்து அப்படித்தான் வைப்பாங்க. பௌத்த துறவிகளுக்கு. ஆமா, பௌத்த துறவிகள் இல்லை. இப்ப கருப்பசாமின்னு சொல்றது வந்து 18ஆம் படி கருப்புனா அது மலையாளத்துல இருந்து வந்த ஒரு படை வீரர்கள். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சாராயம் வச்சு கும்பிடுவாங்க, சுருட்டு சாராயம் வச்சு. இப்போ மதுரை பாண்டிமுனின்னு சொன்னா அது வந்து ஒரு துறவி. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு மீசை, ஒரு பெரிய கண், வெள்ளி கண்ணெல்லாம் செய்து அந்த இதெல்லாம் வச்சு அதை வந்து ஒரு ஆண் தெய்வமாக்கி அதுக்கு வந்து இந்த மாதிரி கொலை தெய்வங்களாக இருந்தால் அதுக்கு சுருட்டு சாராயம் வைப்பாங்க. மனிதனாக இருந்து வாழ்ந்து மறைந்த ஆண் தெய்வங்களாக இருந்தால் சுருட்டு சாராயம் வைப்பாங்க. இப்போ ஐயனார் இருக்குது. ஐயனார் கோயிலில் வந்து கெடாவெட்டு நடக்கும் போது ஐயனாருக்கு கண்ணை கட்டி விட்டுருவாங்க. ஐயனார் அதை பார்க்கக்கூடாதுன்னு. அவருக்கு வந்து சுத்த சைவம் தான். ஏன்னா ஐயனார் வந்து பௌத்த துறவி. ஐயப்பன் அப்படின்னு சொல்றோம்ல, சாஸ்தா, சாத்தன், ஐயப்பன், அதுல இருந்து வர்றதுதான் ஐயனார்.
அவங்க எல்லாரும் தண்ணீருக்கு காவலாக இருப்பாங்க. காவல் தெய்வம் எங்கெங்கே தண்ணி இருக்கும், நீர்நிலைகள், ஏரி குளம், ஏரி காத்த ஐயனார், குளங்காத்த ஐயனார், அருஞ்சுனை காத்த ஐயனார், அவங்கெல்லாம் நீருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தெய்வம், ஆண் தெய்வம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இது அசைவம் கிடையாது. அந்த சாமி பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். ஐயனார் சிலை பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும், மீசை இருக்காது. பக்கத்துல பூரணி புஷ்கலா தேவியோட இருக்கும். சில இடங்கள்ல வெறுமன குதிரையில உட்காந்துருக்கும். இதுவே முனியப்ப சாமியை பார்த்தீங்கன்னா மீசை வச்சிருக்கோம். அதுக்கு வந்து கிடா வெட்டுவாங்க. கருப்புசாமிக்கு கிடா வெட்டுவாங்க. ஆனா ஐயனாருக்கு வெட்ட மாட்டாங்க. அது சுத்த சைவம். இவங்கெல்லாம் வந்து மனிதர்களாக இறந்து போனவர்கள் என்பதனால இந்த ஆண் தெய்வங்களுக்கு. இப்போ இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா, ஆண் தெய்வங்கள் எல்லாம் கொஞ்சம் நாள்பட, ஆணோ பெண்ணோ எந்த தெய்வமா இருந்தாலும் கொஞ்சம் நாள்பட அதை வந்து பெருந்தெய்வமாக்கிடுவாங்க. பெருந்தெய்வமாக்கும் போது அதுக்கு ஒரு கதை. பெருந்தெய்வம் அப்படின்னா, இப்போ ஒரு காத்தவராயன் இருக்கான். காத்தவராயன் அப்படின்னா அவனை வந்து சிவனோட மகன் அப்படின்னு சொல்லிடுறது. அப்போ வந்து சிவனோட சம்பந்தப்படுத்திடுறது. இப்போ காளி, ஊருக்கு ஊர் காளி இருக்கும். நாடார்களுடைய வழிபடு தெய்வம் காளி. அது ஒரு சிறு இனத்தை சேர்ந்த இதுதான். ஆனா அப்புறம் என்ன செய்வாங்க, காளியை வந்து துர்கா பரமேஸ்வரி, இப்போ அங்காளம்மன் கோயில்னா அங்காள பரமேஸ்வரி, அப்படி அதுக்கு ஒரு பரமேஸ்வரின்ற பட்டம் கொடுத்து, இப்போ முனியப்ப சாமியை வந்து முனீஸ்வரன் அப்படின்னு அவருக்கு ஒரு ஈஸ்வர பட்டத்தை சேர்த்து அதுக்கு வந்து கோபுரம் கட்டி 4 மதில் சுவர்லாம் கட்டி அப்படி பெருங்கோயில் ஆக்கிடுவாங்க. ஆக்கி அறநிலையத்துறை, அது குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே உண்டியல் பணம் சேர ஆரம்பிச்சிருச்சுன்னா அறநிலையத்துறையை சேர்ந்துடும். அப்புறம் அதனுடைய நிர்வாகம் அங்கே போன பிறகு அப்புறம் அந்த சாமிக்கு 6 கால பூஜை, மாச வழிபாடு, அமாவாசை வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு எல்லாம் அந்த லைனுக்குள்ளே போயிடும். ஆகம வழிபாடு அப்படி இப்படின்ட்டு போயிடும். அது வரைக்கும் எப்படி இருக்கும், பண்டாரங்கள் வந்து கோயில் பூசாரியா இருந்திருப்பாங்க. பூக்கட்டுற பண்டாரம் வாங்க, பெண்கள் வந்து பூக்கட்டி வைப்பாங்க, ஆண்கள் வந்து இந்த சிறு தெய்வ கோயில் பூசாரிகளா இருந்திருப்பாங்க. இது பெருங்கோயில் ஆகும்போது ஐயர் வந்துருவாங்க. அப்புறம் அவங்க ஏதோ சமஸ்கிருதத்துல எல்லாம் ஸ்லோகம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து இப்போ பண்டாரம் இல்லை அப்படின்னா நம்ம பூவை சாமிக்கு போட்டுட்டு ஒரு விளக்குக்கு பொருத்தி வச்சு கும்பிட்டுட்டு வரலாம். இனி வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. பெருங்கோயில் ஆயிடுச்சுன்னா சாமி வேற, அதுக்கு நடுவில் பூசாரி இருப்பார். நம்ம வந்து பூசாரியும் தொட முடியாது, சாமியையும் தொட முடியாது. அப்படி அந்த டிஸ்டன்ஸ் வந்துடும். பெருங்கோயில் ஆகும்போது நம்ம கடவுளை விட்டு தள்ளி வந்துடுவோம். சிறுதெய்வ கோயில்களாக இருக்கும் போது நம்மளே அதுக்கு ஒரு தேங்காய் பழம் உடைச்சு ஒரு பூவை போட்டு சாமி விட்டுட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் சரி, ஒரு வீடு கட்டும் போதும் சரி, நிறைய சிவலிங்கங்களும் மற்ற சாமி சிலைகளும் நிறைய கிடைக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆதி காலத்துலேருந்தே சிவனை கும்பிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம இந்த சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முனியப்ப சுவாமிகள், இந்த மாதிரி முனீஸ்வர சுவாமிகள், இதெல்லாம் வந்து இடைப்பட்ட காலத்துலேருந்து வந்ததா? இதெல்லாம் வந்துட்டு ஏன் பூமிக்கடியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது? அதாவது சிவன் லிங்கம் வந்து பூமிக்கடியில் கிடைக்கிறதெல்லாம் ஒன்றும் 10,000 வருஷத்துக்கு பழசு கிடையாது. அது ஒரு 1000 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். சிவலிங்க வழிபாடுன்றது அது தனி கான்செப்ட். நான் சொல்கிறேன், முனியப்ப சாமிக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். நாட்டுப்புற தெய்வங்களுக்கு நம்ம உருவச்சிலை வைக்க மாட்டோம். நாட்டுப்புற தெய்வங்களுக்கு ஒரு கல் ஊன்றி வைத்து தான் கும்பிடுவோம். மேலே கூரை வைக்க மாட்டோம். திருச்சியில் இருக்குல்ல ஒரு கோயில், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சுவரே இல்லாமல் இருந்துச்சு. வெறும் சாமி மட்டும் ஒரு பீடத்தில் ஒரு இது வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தா சுற்றி மற்ற சாமியெல்லாம் இருக்கும், நல்லெண்ணெல்லாம் இருக்கும். ஆனா இந்த சாமிக்கு மட்டும் மேல ஒண்ணும் இருக்காது, கூரை இருக்காது, கல்லு தான் வச்சு வழிபடுவாங்க. அதனால சிலைகள் கிடைக்க வழி இல்லை. இப்பதான் சிலை செய்து வச்சு பெருங்கோயில் ஆக்குறாங்க. இப்ப ஒரு உருவம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு மீசை வச்சு ஒரு தலப்பா கட்டி வச்சு அப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்போ நம்மளே ஒரு உருவம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அந்த மாதிரி உருவம் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? ஏன்னா அது மனுஷன். அப்ப மனுஷன்ல கம்பீரமா இருந்தா எப்படி இருக்கணும், தலையில வந்து ஒரு தலப்பா கட்டி இருக்கணும். கிரீடம் இருக்காது பெரும்பாலும், தலப்பா கட்டி அந்த மாதிரிதான் ஒரு தலைப்பாகை தான், அப்படி ஒண்ணு கட்டி ஒரு பெரிய மீசை வச்சு அருவா வச்சு, அல்லது தண்டுன்னு சொல்லுவாங்க, இந்த இப்படி ஒரு இது மாதிரி தண்டாயுத மாதிரி, அது இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கம்பீரமா. இப்ப நம்ம அப்ப சாமிக்கு உருவம் எங்க இருந்து வருது? மனிதனுடைய கற்பனையில இருந்து தான் வருது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து ஒரு பெரிய சிவன் மாதிரி வச்சிருவாங்க. ஒரு 4 கை வச்சு எல்லா ஆயுதங்களும் வச்சு ஒரு சிவன் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இந்த சாமியை கீழே கால்மாட்டுல திணுண்டா வச்சிருப்பாங்க, அப்புறம் தூக்கி ஒரு ஓரமா வச்சு காணாக்கிடுவாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் ஏன் ஒரு ஆயுதங்களை கொடுத்து உட்கார? அச்சம். கடவுள்னாலே அது அச்சம் தரத்தக்கதா இருக்கணும்.
ஓகே. அச்சம்தான் கடவுள். ஏன்னா அது வந்து தண்டிக்கும். அது நல்லது செய்தோ இல்லையோ அது வேற, தண்டிக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பயம்தான் பக்திக்கான மூல காரணம். எனக்கு எதுவும் கஷ்டம் வந்துருமோ, கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றது தான் உன்னுடைய முதல் தேவை, கடவுளுக்கான தேவை. அவன் எப்போ கடவுளை தேடுவான்னா அவனுக்கு ஏதாவது பயம் வந்தா தேடுவான். இல்லை ஏதாவது ஒரு பலன் வேணும், இந்த வேலை கிடைச்சிடணும், இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கேன் சாமி, எனக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிடணும் அப்படின்னா அந்த கோயிலில் வேண்டிக்க, நீ செய்யறத செய், இருந்தாலும் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்ன மாதிரி நீ மருந்து சாப்பிட்றத சாப்பிடு, இந்த சாமிக்கு வேண்டிக்க, உனக்கு நல்ல பலன் கிடைக்கும், சுகமாயிருவா அப்படின்றோம்ல. அப்போ அந்த பலன் வேணும் அப்படின்னா ஒரு சாமிகிட்ட போவோம். இல்லை ரொம்ப பயமா இருக்கு, என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னா சாமிகிட்ட போவோம். இந்த 2 இது தவிர மற்றபடி சாமிகிட்ட போக மாட்டோம். மற்ற நேரம்லாம் நம்ம ஒரு பொழுதுபோக்கா நான் வந்து ஒரு 108 வள்ளி வர்றேன்னு வேண்டியிருக்கேன் அப்படின்றது அது சும்மா லைட் ஹார்ட்டடாக போகிறது, ஒரு ஃபீலிங் ஃப்ரெண்ட்லி வித் காட். எனக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும், நான் அந்த கோயிலுக்கு வாரம் போவேன், ஒரு அமைதி கிடைக்கும் கோயில்ல, அது ஒரு மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் தான். அப்போ இந்த நாட்டுப்புற தெய்வங்களுக்கு சிலை கிடையாது, சிலை இப்பப்போ கொண்டு வந்திருக்காங்க. புராண கால தெய்வங்களுக்கு வந்து ஏன் சிலை செய்கிறோம்னா புராணங்கள்ல அதை வர்ணிச்சிருக்காங்கல்ல. இப்போ சிவன்னா ஒரு வர்ணனை இருக்குது, முருகன்னா ஒரு வர்ணனை இருக்குது, ரொம்ப அழகானவன். நீங்க பாருங்க புராண கால தெய்வங்கள் எதுக்குமே மீசை இருக்காது. இப்ப சிவன், பெருமாள், முருகன், முருகனுக்கே மீசை இல்லை இருக்காது. ஏன்னா அதை புராணத்துக்குள்ள கொண்டு போயிட்டா அது ஆரிய தெய்வம் ஆயிரும், சிவப்பாயிரும், கருப்பா இருக்காது. இப்ப நம்ம பார்வதி கருப்புனுவோம், ஆனா எந்த இடத்துலயுமே படம் வரையும் போதோ அல்லது சிலை செய்யும் போதோ ஒரு கருப்பா பார்வதியை செஞ்சு வைக்க மாட்டோம், அது நல்லா கருப்பா வச்சிருவோம். சரியா? இப்ப ஆரிய தெய்வம்னும் போது புராணங்கள் வடநாட்டில் எழுதப்பட்டு தான் இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இப்போ கந்த புராணம்னாலும் அங்கே எழுதுனதை தான் இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. திருவிளையாடல் புராணம்னாலும் அது மதுரையில் நடந்ததில் எல்லாரும் சொல்லுவாங்க மதுரையில் நடந்த 64 லீலைகள்னு, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதில் சிலது தான் மதுரையில் நடந்ததாக இருக்கும், மீதி கதைகள்லாம் வேற எங்கேயோ நடந்தது தான். ஆனால் நம்ம வந்து முதல்லயே மதுரை நகரத்தை பற்றி திருநகர சிறப்புன்னு ஒரு 100 பாட்டு பாடிடுவாங்க. அப்போ வி பிலீவ் தட் எவ்ரி திங் ஹேப்பன்ட் இன் மதுரை. அது வந்து ஹாலாஸ்மிய புராணம்னு ஒரு வடமொழி புராணத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான் திருவிளையாடல் புராணம். ஒரு 4 திருவிளையாடல் புராணம் வந்திருக்கும், திருவாலவாய் புராணம் அப்படின்லாம் வந்திருக்கும். அதுல நமக்கு ஒரு திருவிளையாடல் புராணம் ரொம்ப ஃபேமஸ். நடுகள் அந்த தன்னைத்தானே வந்து போருக்காக அரசனுக்காக மாய்த்து கொண்டு அவருக்காக வந்து ஒரு சிலை வச்சு கும்பிடுவாங்க. இது வந்து நான் ஒரு தஞ்சாவூர் பக்கம் அரியலூர் பக்கம் போகும்போது அந்த நடுகள் பார்த்திருக்கேன். சோ அவங்களும் வந்துட்டு குலதெய்வமா இன்றையும் கும்பிட்டுட்டு வராங்களா? அது வந்து என்னன்னா தன்னைத்தானே சிரச்சேதம் செய்து கொள்ளுதல்ன்றது இந்த ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து கொஞ்சம் நிறைய வருது. அரிகண்டம் நவகண்டம் அப்படின்னு ஒன்னொன்னா வெட்டுறது, அப்புறம் வந்து கழுத்தை மட்டும் அந்த ராஜா வரும்போது தன்னுடைய உயிரை பலியாக கொடுத்தான், அவன் உடனே அவங்களுக்கு ஒரு 10 ஊர் கொடு அப்படின்ட்டு போயிடுவான். சும்மா எல்லாம் உயிரை கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மானியம், நில மானியம் கிடைக்கும். அப்ப வந்து ஒரு உயிர் போனா என்ன, நம்ம பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா வாழும் இல்லையா? அப்போ மன்னனுக்காக உயிரை கொடுத்தா பிள்ளைகளுக்காக நிலம் கிடைக்கும், சும்மா வந்து அது கிடையாது. அது ஒன்று. இன்னொன்று வந்து நடுகள்ன்றது அந்த தனக்காக யாரும் சாகிறதே கிடையாது. தனக்காக செத்தவனுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டவனுக்கெல்லாம் யாரும் கல் வைக்க மாட்டாங்க. அது வீட்டில் யாராவது இறந்து போனா, கன்னிப்பெண் இறந்து போனா வாழாம இறந்து போயிருச்சு அப்படின்றதுக்காக இது பண்ணுவாங்க. இதுவே வந்து அம்மா வந்து குளிர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்ப வந்து யாரும் அழமாட்டாங்க, மேல விழுந்தெல்லாம் அழமாட்டாங்க. என்ன காரணம்னா அந்த நோய் தொற்றும், பரவும். அப்ப கிட்ட போக மாட்டாங்க, அழமாட்டாங்க, ஒருத்தர் கட்டி பிடிச்சு அழுகிறது, தொட்டு இது பண்றதெல்லாம் கிடையாது. அதை வந்து இறந்து போச்சுன்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க, குளிர்ந்துட்டாங்கன்னுவாங்க. அப்படியே அடக்கம் பண்ணிட்டு வீடு வாசல் அது கழுவி விட்டுட்டு சுத்தமா அப்படியே இருப்பாங்க. அப்ப அது வந்து நோய் தொற்று காரணமாக. இப்படி இந்த சாவுலையும் வந்து தனக்காக சாகுதல், நோய் வந்து சாகுதலுக்கெல்லாம் வந்து வழிபடு அந்தஸ்து கிடையாது. பொதுக்கார நலனுக்காக இறந்திருக்கணும், அந்த குடும்பத்தின் பொது நலனுக்காகவோ அல்லது அந்த ஊரின் பொது நலன், அந்த ஜாதியினருடைய பொது நலனுக்காக இறந்திருந்தால் மட்டும்தான் வழிபடு தகுதி உண்டு. ஓகே மேம், எங்களுடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் சொன்னீங்க மேம், ரொம்ப நன்றி. நன்றிம்மா.